உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இப்போ உங்க 4 பேரோட வாழ்க்கையும் உன் கையில. நீ எடுக்க போற முடிவுல தான் இருக்கு. நீங்க 4 பேரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சேனா நல்லா யோசிச்சு நல்ல முடிவா எடு. இல்லனா 9 வயசுல இருந்து நீ காப்பாத்திட்டு வந்த உன் மாமனோட உயிர் அவனை விட்டு போயிடும். அவனை கட்டிக்கிட்ட உங்க அக்கா விதவையா நிப்பா. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க சொல்றது என்னால தாங்கிக்கவே முடியல. நான் என் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு எனக்கு எதிராக எல்லாமே இருக்கு. என் அம்மா அப்பா யாருக்குமே நான் அருள் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பமே இல்லை. அப்படி இருக்கும்போது நான் ஒரு பொண்ணா தனியா நான் என்னதான் செய்ய முடியும்? இந்த உலகம் உருவானதே ஒரு பொண்ணாலதான். பொண்ணால முடியாததுன்னு இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. நம்ம ஆசைப்பட்டது நடக்கணும்னா நாம தான் முயற்சி பண்ணணும். அப்பதான் அந்த கடவுளும் கூட நமக்கு உதவி பண்ணுவாரு. எல்லாத்துக்கும் துணிஞ்சு போராடு. உன்னை எதிர்த்து வர்றது யாரா இருந்தாலும் சரி, அது உங்க அப்பாவாவே இருந்தாலும் எதிர்த்து போராடு. நாம விரும்புறவங்க உயிரை நம்மளை விட பெருசு. அதை காப்பாத்த நம்ம எந்த எல்லைக்கும் போலாம். உன்னால முடிஞ்ச வரைக்கும் போராடு. உயிரை கொடுத்து முயற்சி பண்ணு. ஒருவேளை அப்படியும் உன்னால முடியலனா அப்ப அந்த ஈசனே உனக்கு உதவி செய்வாரு. இப்போதைக்கு எந்த விஷயத்தையும் யார்கிட்டயும் சொல்லாத. சொன்னா உன் மாமன் கூட உன்னால சேரவே முடியாது. அவனை நீ காப்பாத்தவும் முடியாது. நேரம் வரும்போது நீ எதுக்காக செஞ்ச, யாருக்காக செஞ்சன்னு தானா எல்லாருக்கும் தெரிய வரும். என்ன முடிவு எடுத்திருக்க? என் மாமாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்பதான் அவர் உயிரோட இருப்பாருங்கிறது விதினா, என் மாமாவை காப்பாத்துறதுக்காக நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஆனா அதே சமயத்துல எனக்கு என் அக்கா நந்தினியோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம். என் அக்காவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையை பத்தி நான் யோசிக்க போறேன். தெரிஞ்சோ தெரியாமலோ என்னால கரிகாலன் மாமாவோட மனசும் உடைஞ்சு போயிருக்கு. அதையும் நான் சரி பண்ணுவேன். இததான் நான் உன்கிட்ட எதிர்பார்த்தேன். கை கொடு. இது வரைக்கும் இருந்த வானதி வேற, இனிமே இருக்க போற வானதி வேற. இந்த கயிறு உனக்கு தைரியத்தை கொடுக்கும். உன்னை புது ஆளா மாத்தும். உனக்கும் உன் மாமனுக்கும் கல்யாணம் நடக்கும்போது கண்டிப்பா நான் மண்டபத்துக்கு வந்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவேன். சரி, தைரியமா போ. எங்க தேடியும் வானதிய காணோம். இனிமே என்ன பண்றது? போலீஸை தான் வர சொல்லணும். வந்து அவங்க விசாரிச்சுட்டு வரதனை அரெஸ்ட் பண்ணிட்டு போட்டோம். என்னங்க போலீஸ் எல்லாம் பேசுறீங்க? அதுவும் எங்க அண்ணன் எதுக்கு போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும்? பெத்த பொண்ணு மனசு உடைஞ்சு போய் சாகர அளவுக்கு அடிப்பான். இப்ப ஆத்துல விழுந்த பொண்ணு எங்கன்னே தெரியலையே. இதுக்கு வரதன் தான் பதில் சொல்லணும். நான் ஒண்ணு வேணும்னே பண்ணல. இப்படிதான் நடக்கும் கனவா காட்டேன். எனக்கு பிடிக்காத பண்ணா அடிச்சேன். அதுக்கு போய் ஆத்துல குதிச்சிட்டா. ஏன் எந்த வீட்லயும் பெத்த பிள்ளைய கண்டிக்க மாட்டாங்களா? வரதன் செஞ்சதுல என்ன தப்பு இருக்கு? பெத்த பிள்ளைய கண்டிக்காம எப்படி வளர்க்கறது?
தப்பு பண்ணா பெத்த புள்ளைய அடிக்கிறதுக்கு அப்பனுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதுக்கு போய் கிணத்துல குதிச்சது அந்த புள்ளையோட தப்பு. யோ என்னையா பேசிட்டு இருக்க? வயசுக்கு வந்த பொண்ண, அதுவும் நாளைக்கு கல்யாணம் ஆக போற பொண்ண எந்த அப்பனாவது கை நீட்டி அடிப்பானாயா? நீங்க கேட்டதுக்கு நாங்களே வரோம். நாளைக்கு கல்யாணம் ஆக போற பொண்ண எந்த அப்பனாவது அடிப்பாங்களா? ஆனா வரத அடிச்சிருக்காரே, அந்த அளவுக்கு அந்த பொண்ணு ஏதோ தப்பு பண்ணிருக்கு. என்ன பேசுறோம்னு புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. அவரை காப்பாத்தணுங்கிறதுக்காக பொண்ண தப்பா பேசிட்டு இருக்காதீங்க. ஏன்பா அதுக்காக நீங்க போலீஸ் எல்லாம் வர சொல்றது சரியாப்பா? ஊரே தேடியாச்சு, வானதி எங்கேயும் காணோம். இப்ப போலீஸ் வராம வானதி எப்படி கண்டுபிடிக்க முடியும்? போலீஸ் வரட்டும், வானதியை தேடட்டும். ஆனா எங்க அண்ணன் கிட்ட எதுவும் விசாரிக்க கூடாது. வானதி தண்ணியில குதிச்சது அவரால தானே. அப்புறம் அவரை விசாரிக்காம எப்படி இருப்பாங்க? என்னடா நேரம் பார்த்து நீ பழுதிக்கலாம்னு பாக்குறியா? என்ன சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? என்ன பழி தீக்க பாக்குறாங்க? என்ன இப்படிலாம் பேசுற? ஏய் என்ன வாயை மூடு. பேசுறீங்க? நீ யார் அத பத்தி சொல்றதுக்கு? இதுக்கு மேல எங்க பேசினா அண்ணன் கிட்ட போதும். கேட்பாரு. இவன் நிறுத்துங்க. வரதா, நீ பண்ணது பெரிய தப்பு. புள்ளைய பெத்துட்டா அவங்க நமக்கு முழுசா சொந்தம் நினைக்கிற உன்னோட புத்தி இருக்கு பத்தியா? அதுதான் இப்ப நடக்கிற எல்லாத்துக்கும் காரணம். பிள்ளைங்க ஒன்றும் சொத்து கிடையாது நம்ம இஷ்டத்துக்கு பண்றதுக்கு. அவங்களுக்கும் மனசு இருக்கு, அதை நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும். ஒரு வயசுக்கு அப்புறம் பிள்ளைங்க உரிமையில தலையிடக்கூடாதுன்னு சட்டமே சொல்லுது. ஆனா நீ அதையெல்லாம் யோசிக்காம உன் இஷ்டத்துக்கு நடந்துக்கிற. என்ன நான் இஷ்டத்துக்கு நடந்துக்கிட்டேன்? என்ன நடந்துச்சு தெரியாம பேசாதீங்க மச்சான். சரி, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. எதுக்கு நீ வானதி அடிச்ச அத சொல்லு. நடந்தது தெரியாம பேசாதீங்கன்னு சொன்னேன். இப்ப வானதி ஏன் அடிச்சேன்னு கேட்டா ஏன் பதில் சொல்ல நிக்கிற? அதான் சொன்னேன் மச்சான், அவன் நான் சொன்னதை கேட்கலண்டு. நீ என்ன சொன்ன, அவ என்ன கேட்கல? அது என் பொண்ணுக்கு எனக்கு 1000 விஷயம் இருக்கும். அதை சபையில சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்ப போலீஸ் வருவாங்க, அவங்க கிட்ட சொல்றியா? வாங்க சார். காணாம போன பொண்ணுடைய அப்பா யாரு? நான் தான் சார். நீங்க அடிச்சதுனாலதான் உங்க பொண்ணு ஆத்துல குதிச்சாங்களா? நான் என் பொண்ணு அடிச்சனா? யார் சொன்னா உங்களுக்கு? நான் யாரும் அடிக்கல. ஊரே நீங்க அடிச்சதுனாலதான் உங்க பொண்ணு ஆத்துல குதிச்சதா சொல்றாங்க. நீங்க இல்லன்னு சொல்றீங்க. என்ன வரத என்ன மாத்தி பேசிட்டு இருக்கீங்க? போலீஸ் வர்றதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசினாரு, இப்ப வேற மாதிரி பேசுறாரு. என்னம்மா மாத்தி பேசுற? நான் என் பொண்ணை தெருவில் போட்டு அடிச்சு நீங்க பாத்தீங்களா? சொல்லுங்க, பாத்தீங்களா? ஏய் என்னடி இது? இப்படி பேசுறாரு பாரு. பாத்தீங்களா சார்? ஒருத்தர் வாய் திறக்க மாட்டாங்க. நான் சொல்றதா நிஜம். எனக்கு என் பொண்ணு கடையில பிரச்சனை நடக்கும்போது யாருமே இல்ல. நான் இருந்தேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.